வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள்: ஊனத்திற்கு உள்ளாகும் வழக்கன். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள்: கூட்டும் தனத்தில் அட்டமத்தில் கொடியவர் பாவர் உறைந்திருக்க, மீட்டும் தீயோர் எதிர்பார்க்கு மிகு நற்கோள்கள் வர்க்கரமன்றி, நீட்டும் இரண்டெனக்கிணவர் நிறைந்த பாவக்கோள் நிறைந்திருக்கில், தீட்டும் கதிர்வேல் விழியனங்கே இறக்கும் வழக்கன் ஓணம் என்பர். சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள்: கூட்டும் கூறாக்கப்பட்ட பிரகாசமான வேலாயுதத்தை போன்ற விழிகளுடைய தேவதையே 2ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் கொடும் பாவர்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாவ கிரகங்களின் பார்வையும் அந்த ஸ்தானத்தில் பதிந்திருக்க, 2 குடையவனும் 8 குடையவனும் சுபர்கள் வீட்டில் அமராமல் பலவீனப்பட்டு போய்விட்டால் அந்த ஜாதகனின் வழக்கன் ஊனப்படும் அப்படின்றாங்க. இப்போ செய்யுளுடைய பொருளை பார்த்துட்டோம். 2-8 பொதுவாகவே கெடுது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட கால்லையே படுது கெட்ட குடியே கெடுது அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை பல பேரை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜாதகம் பார்க்க வராங்க. கண்ணு பிரச்சனைன்ட்டு இந்த டாக்டர்கிட்ட போனாங்க, அவங்க இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க அப்படிம்பாங்க ஒரு சிலர். வேறு சில உபாதைகளுக்கும் சொல்கிறவங்க இருக்காங்க. இது அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்க நிலைமையிலிருந்து பார்க்கும்போது அந்த டாக்டர் லைனில் ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்கிறது ஒரு உண்மைதான். இவங்களுக்கு அந்த மாதிரி தானே நடக்கணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ என்னன்னாக்கா, இதை டாக்டரை குறை சொல்கிறதா இவங்களையே குறை சொல்கிறதா அப்படின்னு புரியல. நிறைய பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்காக நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், இதை பார்த்திங்கன்னா அவர் அதிகப்படுத்தி விட்டுட்டார் அப்படின்னு நிறைய வருது. அப்புறம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்தால் அவங்கக்கிட்ட வாய் வார்த்தைகளில் நிறைய பேசும்போது அவங்க சொல்லும்போதெல்லாம் பார்த்தா டாக்டர் சைடில் நடந்திருக்குது, மிஸ்டேக் தான் அப்படின்னாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதகருக்கு அடையணும்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? அப்போ என்னென்னா, இவன் முன் ஜென்மத்தில் இவன் வளர்ந்து வரும் காலத்தில் வாலிப காலத்தில் ஏதோ தகராறு, அன்னைக்கெல்லாம் தகராறுனா அடிதடிங்கிறதெல்லாம் சாதாரணம். இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கும் இருக்குது, கிராம பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி அடிக்கிற வாலிபர்கள்லாம் இதை செஞ்சுக்கிறாங்க. இந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த வாலிபர்கள் பேசுகிற பேச்சு, அந்த பேச்சு இவ்வளோதான் மோசமானதுன்னு இல்லை, அதில் மோசம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, அது கொட்டலாம். இந்த மாதிரி தகராறு வரும்போது ஏதோ எடுத்து அடிக்கும்போது கண்ணில் பட்டு அவனுக்கு கண்ணே கெட்டு போயிடுது. இந்த மாதிரி இவன் முன் ஜென்மத்தில் செஞ்சுருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் கோபம் கொண்டு பார்த்திங்கன்னா, எளியவனை வலியவன் அப்படிங்கிறவன் தீ இதை வச்சே ஏதாவது அதை கொல்லிக்கட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்து கண்ணில் கூட குத்திருக்காங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. இவன் அந்த மாதிரி செஞ்சானா வேறு மாதிரி செஞ்சானான்னு தெரியல, ஏதோ கண்ணை கெடுக்கிற வேலையை செஞ்சிட்டான். மறுபடியும் அவன் அதிலேருந்து மீளவே முடியல. இப்போ அதுக்கு அவனை அந்த முன்ஜென்மத்தின் சமயத்தில் யாரும் எதுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. எதிர்த்திருந்தாலும் கூட சரி, இவன் செஞ்சதுடைய தண்டனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான். அப்போ என்ன, 2ஆம் இடம் 8ஆம் இடம் பெருசாக கெட்டுப்போச்சு. அங்கே தீயவர்கள் பாவர்கள் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு அதிகமாக போயிடுச்சு.
காப்பாற்றப்படுறதுக்கு சுபர்களும் இல்லை அப்படின்ட்டு இதில் வருது. இருப்பினும் இதெல்லாம் சரி பண்ணுறது கஷ்டம். வழிகள் என்னென்னா, 2 குடையவர் யார் என்று அறிந்து, பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து ஏனைய 7 கிரகத்தில் யாராக வேணாலும் வரலாம். 8 குடையவர் யார் என்று பார்த்து அதே மாதிரி யாராக வேணாலும் வரலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா சுபர்கள் பார்வையும் தேவை. முடியலன்னா இந்த 2 குடையவரையும் 8 குடையவரையும் கும்பிட்டு தன்வந்திரியை எந்த மோசம் இருந்தாலும் சரி எனக்கு இதில் சரி பண்ணி கொடுங்கன்னு கும்பிட்டுட்டு கூடவே குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும் பட்சத்தில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். உறுதியாக சொல்ல முடியாது. ஆக பொதுவாக கண் சம்பந்தப்பட்டது அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதியை வணங்கும் போது கூட அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.